இருக்குது பாருங்கள். உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று இந்த தவம் செய்வருடைய இலக்கணத்தை சொல்கிறார் திருவள்ளுவர். அடுத்து இன்னொரு மிகச்சிறந்த பயன் என்னென்னா, ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். அதாவது நமக்கு வேண்டாதவங்கள நாம் நினச்சா சபிச்சிடலாம், அவன் அப்படி போகட்டும் இப்படி போகட்டும் அப்படின்னு சொல்லி. அது உண்மையே பலிக்கும். ஏன்னா நம்முடைய மன அலை சுழல் விரைவை குறைச்சி தியானம் செய்யும்போது நம்முடைய அடிமனமானது ஆழ்மனத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் அது நம்ம யாரை நோக்கி என்கின்றோமோ அவளை போய் நன்மையோ தீமையோ அவங்களுக்கு செய்யும். நாம் நல்ல விதமாக நின்னால் அவர்கள் நன்மை செய்யும், தீவிதமான எண்ணமாக இருந்தால் அவர்களுக்கு தீமை நிச்சயமாக செய்யும். ஏன்னா எண்ணம்தான் வாழ்க்கை. நாமும் மற்றவர்களுக்கு எண்ணத்தால் தான் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும்.